பழசெல்லாம் ரொம்ப நாள் கழிச்சு தூசி தட்டி எடுத்தா இப்படிதான். எதுவுமே வேலை செய்யாது. 3, 4 தடவ ரெக்கார்ட் பண்ணி பார்த்துட்டேன். ஏதோ ஒரு நாய்ஸ் கேன்சலேஷன் பிரச்சனையா இருக்கு. இந்த டேக் கரெக்ட்டா வரும்னு நெனைக்கிறேன். எல்லாத்துக்கும் நமக்கு ஒரு எக்ஸ்கியூஸ் தேவைப்படுது. ஒரு எஸ்கேப் ரூட். 10 நாள் கழிச்சு பார்த்துக்கலாம், அடுத்த மாசம் பார்த்துக்கலாம், 1 வாரம் கழிச்சு பார்த்துக்கலாம், இன்னும் 2 நாள் இருக்கு பார்த்துக்கலான்னு. இந்த நியூ இயருங்கிறது அந்த மாதிரி ஒரு மேட்டரா பல வருஷமா எல்லாருக்கும் இருக்கு. அது ரொம்ப நல்லது. நான் வந்து இந்த செல்ஃப் ஹெல்ப் புக்ஸ்லாம் சொல்ற மாதிரி இப்பவே ஆரம்பி, எக்ஸ்கியூஸ் எல்லாம் சொல்லாத. அதுக்கு அப்படியே நேர்மாறா ஒரு விஷயத்த சொல்றேன். எக்ஸ்கியூஸ்லாம் நமக்கு ரொம்ப தேவை. நம்மளே வந்து நம்மளோட ரெஸ்பான்சிபிலிட்டிஸ்லேருந்து காப்பாற்றிக்கிறதுக்கு ஃப்ரெஷ்ஷாக ஆரம்பிப்போமே. நம்ம புது நாமளாக மாறிக்குவோம். ஃபஸ்ட்லேருந்து எல்லா கோட்டையும் போடுவோம். எல்லாமே புதுசாக இருக்கட்டும். இப்போ ஒர்க் பண்ணுற டெஸ்க்கு அதை மாற்றலாம், செட்டப்பை மாற்றலாம், வால்பேப்பரை மாற்றலாம். அந்த மாதிரி எல்லாத்தையுமே மாற்றி ஃபஸ்ட்லேருந்து ஆரம்பிப்போமே அப்படின்னு ஒரு நல்ல எக்ஸ்கியூஸாக நியூ இயர் எல்லா வருஷமும் வந்துகிட்டு இருக்கு. அந்த மாதிரி அந்த எக்ஸ்கியூஸை கரெக்டாக எக்ஸிக்யூட் பண்ணுற எல்லாருக்கும் என்னுடைய புத்தாண்டு வாழ்த்துக்கள். போன வருஷம் நியூ இயர் ஆரம்பித்த உடனே ஒரு எபிசோடை ரெக்கார்ட் பண்ணேன்னு நினைக்கிறேன். ஆனால் பெருசாக போன வருஷம் ரொம்ப ஆக்டிவாக இல்லை. போன வருஷம் எபிசோடில் என்ன பேசியிருந்தேன்னா 2024 படித்த புக்ஸை பற்றி பேசியிருந்தேன். இப்போ அவ்வளோ புக்ஸு படிக்கவும் இல்லை. பெருசாக அந்தந்த புக்கு படித்து சில விஷயம் ஷேர் பண்ணுவேன். அதுவும் பண்ணலை ஒழுங்காக. காரணம் படிக்கிறத விட்டது அப்படின்னு இல்லை. நிறைய தினசரி பத்திரிகையெல்லாம் படிக்க ஆரம்பித்தது வந்து ஒரு முக்கியமான காரணம். புக்ஸாக படித்தது ரொம்ப கம்மியாக இருந்தாலும் நியூஸாக நிறைய படித்ததால் அது நடந்திருக்கலாம். கொஞ்சம் கொஞ்சம் கதைகள்லாம் வந்து எழுத ட்ரை பண்ணிட்டு இருந்த காலத்தில் என்னால் அட் அ டைமில் ரெண்டுமே பண்ணவும் முடியல. மனசில் இருந்ததை பேசிட்டா எழுத முடியல, எழுதிட்டா அதை பற்றி பேச முடியல. அந்த அந்த பேலன்ஸ் ஒரு மாதிரி பண்ண முடியலன்னு நான் சொல்ல மாட்டேன். அது இப்போ நான் அப்படி இருக்கிறது எனக்கு ஓகே தான். இந்த பேப்பர் படிக்கிறதுங்கிறது எனக்கு சின்ன வயசுலேருந்து ஒரு பெரிய ஃபேசினேஷன். என் ஸ்கூல் படிக்கும்போது ₹1 ஹிந்து பேப்பர் வந்து ஸ்டூடெண்ட் ஆஃபரில் கொடுப்பாங்க. ரொம்ப ஆசையாக என்ரோல் பண்ணுவேன். ஏன்னா எனக்கு ஹிந்து பேப்பரோட அந்த ஃப்ரண்ட் பேஜ் பார்க்க ரொம்ப பிடிக்கும். டெய்லி ஸ்போர்ட்ஸ் காலம் மட்டும்தான் படிப்பேன் அப்படின்னாலும் அந்த பேப்பர் வாங்கி வைப்பேன். ஆனால் ஃபுல்லாக ஒரு பேப்பரை படிச்சிருக்கேனான்னு கேட்டால் அது ரொம்ப கஷ்டம். முக்கியமாக எடிட்டோரியலை படிக்கணும்னு ஆசை இருந்திருக்கு. ஆனால் ஒரு மாதிரி ஃபுல் பிளாக்காக ஃபோட்டோஸே இல்லாத போர் அடிக்கிற ஒரு பேஜாக எடிட்டோரியல் பேஜ் எப்போவுமே இருந்திருக்கு. அதனால் நான் படித்ததே இல்லை. ஒரு 2-3 மாதம் தொடர்ந்து இந்த வருஷத்தில் பேப்பர் படிச்சிருக்கேன். அப்போ தான் எனக்கு ஒரு விஷயம் தெரிஞ்சது. ஒரு நாள் திடீர்னு ஒரு நாள் ஒரு பேப்பர் படிக்கிறோம், அப்புறம் விட்டுறோம், மறுபடியும் எப்போயோ தோணும்போது ஒரு பேப்பர் படிக்கிறோம் இல்லையா? அதை விட டெய்லி பேப்பர் படிக்கிறவங்களுக்கு ஏன் அது ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்ற விஷயம் தெரிஞ்சுது. சில பேரால் படிக்காமல் இருக்கவே முடியாது. அதுக்கு காரணம் என்னென்னா அந்த ஃபாலோ அப் ஆர்டிகல்ஸ் வந்து அவ்வளோ நல்லாயிருக்கு. இப்போ இன்றைக்கி நான் வந்து நான் படித்தது வந்து ஃபெப்பு, மார்ச் அண்ட் ஏப்ரல் 3 மாதம் தொடர்ந்து படிச்சிருப்பேன்னு நினைக்கிறேன். அந்த டைமில் பார்த்தா மணிப்பூர் பிரச்சனைலாம் நிறைய நடந்தது. அப்போ தான் அங்கே வந்து எங்கள் பிரசிடென்ஷியல் ரூல் வந்தது, புது கவர்னர் அந்த மாதிரிலாம் வந்தது இல்லையா? அப்புறம் ஞானேஷ்குமார் அப்பாயின்மெண்ட்டு, இந்த மாதிரி முக்கியமான நியூஸ்லாம் நடந்தப்போ படித்ததால் ரொம்ப சுவாரஸ்யமாக இருந்தது. இன்றைக்கி படித்த நியூஸோட ஃபாலோ அப் ஆர்டிக்கல் மறுநாள் வரும்போது அந்த கண்டினியூட்டி வந்து ரொம்ப அமேசிங்காக இருந்தது. அண்டு யூடியூப்லேயோ ட்விட்டர்லேயோ இல்லை டிவியில் இருக்கிற 24/7 நியூஸ் சேனல்லையோ அந்த நியூஸ் எல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கலாம் தான். ஆனால் அது ரொம்ப கிளட்டர்டாகவும் ரொம்ப பேர்டனிங்காகவும் இருக்கிற மாதிரி தெரியும். யூடியூப்லேயும் ட்விட்டர்லேயும் கமெண்ட் செக்ஷன் வந்து ரொம்ப டாக்ஸிக்காக போக வாய்ப்பு இருக்குது. சில நியூஸ்லாம் நம்மளால் ஸ்கிப்பே பண்ண முடியாமல் இருக்குது. பட் நியூஸ் பேப்பரில் அந்த கண்ட்ரோல் நம்மக்கிட்ட இருக்குது. எந்த காலமாக படிக்கிறோம், எதை நம்ம ஸ்கிப் பண்ணுறோங்கிறது நம்மக்கிட்ட இருக்குது. நெக்ஸ்ட் டே இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா அதோட ஃபாலோ அப் ஆர்டிக்கல் கண்டிப்பாக இருக்கும். நீங்கள் அதை ஃபாலோ பண்ணி அப்படியே படிச்சுட்டே வரலாம். அது ரொம்ப நல்லா இருந்தது, ரொம்ப ஆர்கானிக்காக இருந்தது. அப்போ தான் எனக்கு தோணுச்சு, ஒருத்தர் வந்து காலையில் எழுந்திரிச்சு ஒரு 1/2 மணி நேரத்துலேருந்து 3/4 மணி நேரம் ஒரு ஃபுல் நியூஸ் பேப்பரை படிக்கிற அளவு ஒருத்தருக்கு டைம் இருந்ததுன்னா
அதை விட லக்ஸரிஸான வாழ்க்கை வேறு எதுவுமே இல்லைன்னு தோணுச்சு. அதுதான் லைஃபோட விஷயம்னா நானும் வச்சுக்கிறேன். காலைல எழுந்திரிச்சா ஒரு அரை மணி நேரம் ஒரு நியூஸ் பேப்பரை ஃபுல்லாக புரட்டி படிக்கணும். ஸ்போர்ட்ஸ் காலம் மட்டும் படிச்சுட்டு பேப்பரில் இருக்கிற இமேஜஸை மட்டும் மேய்ஞ்சிட்டு போகாமல் எடிட்டோரியலில் படிக்கிறது, அந்த மாதிரி ரொம்ப நல்லா போச்சு. சில புக்ஸ் படித்தேன், ரொம்ப முக்கியமான புக்ஸ் எல்லாமே. இங்கே சென்னை புக் ஃபேரில் வந்து ஒரு புக்கை பிக் பண்ணேன், மதுரை நாயக்கர்கள் வரலாறுன்னு. நாயக்கரை பற்றி பெருசாக நான் படித்ததில்லை, நான் சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். கோவிட் டைமுக்கு முன்னாடி வந்து நான் படிக்க ஆரம்பித்த வெகு சில நாவலில் வந்து காவல் கோட்டம் ஒன்று பிடிஎஃப்பில். காவல் கோட்டமில் பார்த்தா திருப்பரங்குன்றமில் அமணமலையிலலாம் பார்த்தீங்கன்னா தெலுங்கில் கான்வர்சேஷன் நடக்கும். யார் மதுரையில் தெலுங்கு பேசுகிறவங்களா இருக்காங்களா என்ன அப்படின்ற ஒரு அளவுக்கு தான் எனக்கு அறிவு இருந்தது. ஐ வாஸ் ஜீரோ. இப்போ படித்தா சுல்தானேட்க்கு அப்புறம் குமார கம்பனாவோட வார்க்கு அப்புறம் அந்த மதுரா விஜயம் எழுதுனதுக்கப்புறம் மதுரையில் நாயக்கர் ரூலு, அப்புறம் வந்து பாளையம்ஸ் கிரியேட் ஆனது, பாளையக்காரர்கள் இருந்தது, மருது பாண்டியர், அதுக்கப்புறம் வேங்கை, அதுக்கப்புறம் பிரிட்டிஷ்னு அந்த அந்த அட்லீஸ்ட் அந்த 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 டைம்லைனில் இருக்கிற அந்த நுனிப்புள்ள மேய்ஞ்சதுக்கு அப்புறமாவது இப்போது இங்கே என்ன நடந்திருக்குன்றது வந்து புரிய ஆரம்பித்ததால் அந்த புக் ரொம்ப சுவாரஸ்யமாக இருந்தது. அவங்க ஒரு 200-300 வருஷம் ஆண்டிருக்காங்க. நமக்கு திருமலை நாயக்கர் பேரில் மஹால் இருக்கிறதால தெரியும். விஸ்வநாத நாயக்கர் பேர் நிறைய பேருக்கு மதுரையில் இருக்கவங்களுக்கு தெரியும். கிருஷ்ணப்ப நாயக்கர்னு ஒருத்தர் இருந்தார், அவரை பற்றி சிலது படிச்சிருப்பாங்க. ஏன்னா இவங்கெல்லாம் வந்து கோயிலில் மண்டபம் கட்டி இப்போது திருமலை நாயக்கருக்கு மஹால் இருக்குது, அவரோட சிலை இருக்குது. விஸ்வநாத நாயக்கரோட சிலை இருக்குது மதுரையில். அதே மாதிரி கிருஷ்ணப்ப நாயக்கருக்கு சிலை இருக்குது. ஈவன் திருநெல்வேலியில் கூட ஒரு கோயில் கட்டியிருக்காங்க, அங்கே இருக்குது. அந்த மாதிரி கோவில், பேலஸு, சிலைகள் இருக்கிறவங்கள பற்றி மட்டும்தான் நமக்கு தெரியும். அதுக்கப்புறம் அவங்க பாளையம் எப்படி கிரியேட் பண்ணாங்க, பாளையக்காரர்கள் எப்படி வந்தாங்க, அங்கங்கே சில ரிவோல்ட் நடக்கும். சில பாளையக்காரர்கள்லாம் அவங்களே இண்டிபெண்ட்டாக மாறணும்னு ட்ரை பண்ணுவாங்க. அதெல்லாம் எப்படி இவங்க அடக்குனாங்க. இவங்க மதுரை சுல்தானேத்துக்கு முன்னாடி இங்கே பாண்டியர்கள் இருந்தாலும் அப்புறம் அங்கங்கே நான் தான் பாண்டியனோட ஒரிஜினல் வாரிசு அப்படின்னு அங்கங்கே சில பேர் வர மாதிரி அவங்கள இவங்க அடக்கிற மாதிரி நிறைய விஷயம் நடந்திருக்கு. அதெல்லாம் அதில் படித்தேன். அதோட கண்டினியூவேஷனாக இப்போது மறுபடியும் காவல் கோட்டம் வந்து மறுபடியும் படிக்க ஆரம்பிச்சிருக்கேன், ஒரு ஃபெயிலியர் அட்டம்ப்ட்டுக்கு அப்புறமா. இப்போ கொஞ்சம் புரியுது, ஒரு பாதி படிச்சிருக்கேன். முக்கியமாக இந்த வருஷம் வந்து தேயிலை தோட்டத்துக்கு முன்னாடி இருந்த பழங்குடியினருடைய நிலையை பற்றி ஒரு 3 புக் படித்தேன். ஒன்று வந்து ரெட்டி வந்து 2 போன வருஷமும் 2024 படிக்க ஆரம்பித்து 25 முடித்தேன்னு நினைக்கிறேன். ரெட்டி வந்து பாலா வந்து பரதேசி எடுத்தார். அது ஆனைமலையில் நடக்கிற ஒரு கதை. திருநெல்வேலி பக்கத்தில், மணியாச்சி பக்கத்தில் இருக்க பண்ணை கூலிகளாக இருக்கிறவங்க வந்து வழி இல்லாமல் போய் மாட்டி, டீ எஸ்டேட்டில் மாட்டி ஜென்ரேஷனாக அழிஞ்சு திரும்பி வர ஒரு கதையாக இருக்கும். அதுக்கப்புறம் மாஞ்சோலை மேட்டர் படித்தப்போ, மாஞ்சோலை போகணுன்னு எனக்கு ஆசையாக இருந்தது. நிறைய கூட்டங்கள்லாம் நடந்தது அங்கே. ஆனால் வந்து அலோவ் பண்ணல. ரொம்ப கெடுபிடி பயங்கரமாக இருந்தது. ஏன்னா ரிசர்வ் ஃபாரஸ்ட்டாக அறிவிச்சிட்டாங்க, எல்லாரையும் மலையிலேருந்து இறக்கி விட்டாங்க. 99 வருஷம் கான்ட்ராக்ட் இருக்கிற வரைக்கும், 99 வருஷம். இப்போ நான் எந்த ஊரில் இருந்திருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, திருத்தணி, ஷோலிங்கர், காரைக்குடி, சொந்த ஊர்னு ஒன்று இல்லாத மாதிரி இருக்கும் எனக்கெலாம். இப்போ நான் ஒரு 100 வருஷம் ஒரு ஊரில் இருக்க வேண்டியது இருக்குன்னு வைங்களேன். எனக்கு அப்புறம் ஒரு 2 ஜென்ரேஷன் அந்த ஊரில் இருப்பாங்க. 100 வருஷம் கழிச்சு இந்த மலையில் உனக்கு வேலை இல்லை, நீ 100 வருஷமாக பார்த்த வேலை இப்போ உனக்கு இல்லை, இந்த வீடு உனக்கு இல்லை, நீ கீழே இறங்கி வேறு ஏதாவது வேலையை தேடிக்க அப்படின்னா அது எப்படின்னு எனக்கு புரியல. இப்போது ஒரு 12-13 வருஷமாக ஒரு ப்ரொஃபஷனில் இருக்கேன். இந்த ப்ரொஃபஷனை நாளைக்கு கம்ப்ளீட்டாக விட்டுட்டு நான் இன்னொரு தொழில் செய்யணும் அப்படின்னா நான் முதல்ல இருந்து ஏபிசி போட ஆரம்பிக்கணும். 12 வருஷம் எங்கே இருக்குது, 100 வருஷம் எங்கே இருக்குது? அந்த கேள்வி தான் திரும்ப திரும்ப வந்துட்டு இருந்துச்சு. மாஞ்சோலைக்கு போக முடியலனாலும் அங்கே இருந்த சமூக செயல்பாட்டாளர்கள் நிறைய பேர்கிட்ட டச்சில் இருந்தேன், பேசிகிட்டு இருந்தேன். அப்புறம் மாஞ்சோலை புக்கு ஒன்று ரிலீஸ் ஆச்சு,
அங்கேருந்து வந்த ராபர்ட்னு ஒருத்தர் வந்து ஒரு ராபர்ட் சந்திரகுமாரா தப்பாக சொல்கிறேன்னான்னு தெரியல. அவர் எழுதின அங்கேயே பிறந்து வளர்ந்து இப்போது நகரத்தை நோக்கி புலம்பெயர்ந்த ஒருத்தர். அவர் வந்து இப்போ நான் பிறந்த ஊருக்கு இப்போ நான் போகணும்னு நினச்சா என்னால் போக முடியல. நான் பிறந்த வீடு அங்கே இல்லை, என் பக்கத்து வீட்டில் இருந்தவங்க அங்கே கிடையாது. அந்த மாதிரி ஒரு ரொம்ப எமோஷ்னலாக எழுதின ஒரு புக்கை படித்தேன். மாஞ்சோலையில் வீட்டுக்கு நம்பர் போட்டு தான் கூப்பிடுவாங்க. அந்த நம்பரை போட்டு அந்த புக் இருந்தது. நிறைய கதைகள் இருந்தது. மாஞ்சோலையில் வேலை பார்த்து ஒரு கேரளாயிட்டு மாஞ்சோலையில் வேலை பார்த்து அவரோட கடனெல்லாம் அடைச்சிட்டு திரும்ப போயிட்டாரு. பல வருஷம் கழித்து திரும்பி மாஞ்சோலைக்கு வந்து மாஞ்சோலையில் வந்து உயிர் விட்டுருக்காரு. அந்த குட்டி குட்டி கதைகள்லாம் அந்த புக்கில் இருந்தது. ரொம்ப எமோஷ்னலான ஒரு புக்காக இருந்தது. அதுக்கப்புறம் இப்போது ரீசெண்டாக ஆனைமலைன்னு பிரசாந்த் எழுதின ஒரு புக்கு. அந்த புக்கு புதுக்கோட்டை புக் ஃபேரில் கிடச்சிது. இது வந்து மலை மலசர் அப்படின்ற பழங்குடியினர். நமக்கு ஆனைமலை அதாவது நான் என்ன சொல்கிறேன்னா, பொள்ளாச்சியிலேருந்து வால்பாறை போகிறோம் இல்லையா, அந்த ஆனைமலை அந்த தொடரில் இருக்கிற காடர்கள் பற்றி நமக்கு தெரியும். மலை மலசர் பற்றி நான் பெருசாக படித்ததில்லை. பழியர் பற்றி நிறைய படிச்சிருக்கேன். பட் மலை மலசர் இதுதான் ஃபஸ்ட் டைமு. அவங்களுடைய கதை வந்து ரொம்ப டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தாங்க. அது வந்து என்னென்னா, காமராஜர் பீரியடில் கட்டின ஆழியாறு டேமு. மேலே வந்து பரம்பிக்குளம் ரிசர்வுக்குள்ளே 2-3 டேம் கட்டியிருக்காங்க. பரம்பிக்குளம் போக சான்ஸ் கிடச்சிது. போயிட்டு வந்ததுக்கப்புறம் அந்த புக் கிடச்சதால இன்ட்ரெஸ்டிங்காக இருந்ததுன்னு எடுத்து படித்தேன். எல்லாமே அணையினால் நிலத்தை இழந்து செய்கிற தொழிலை விட்டு, தொழில்னு சொல்கிறத விட வாழ்க்கை முறையே மாறுது இல்லையா. மலையில் வாழ்கிறது இப்போது ஒரு டீ எஸ்டேட்டில் வேலை பார்க்கறவனுடைய உடம்பு எப்படி இருக்கும்னா, அந்த வெதர் கண்டிஷனுக்கு ஏற்ற மாதிரி தான் இருக்கும் இல்லையா. அது 100 வருஷம் அவன் இருந்திருக்கானா, 3 ஜென்ரேஷனாக இருக்கானா, அவன் உடம்பு எப்படி இருக்கும், அவனுக்கு என்ன வேலை வரும். இப்போ அவனை தூக்கி கொண்டு வந்து நம்ம பிளைன்ஸில் விட்டோன்னா அவன் என்ன பண்ணுவான். அதுக்கு முன்னாடி பிளெயினில் பண்ணைக்குழியாக இருந்தவன் அவன் வேறு வழியே இல்லாமல் இங்கேருந்து தூக்கி கொண்டு போய் அட்டைப்பூச்சி, பனி, மழை, ஈரப்பதம், ஒழுகுற வீடு, செய்ய முடியாத ஒரு சேத்துக்குள்ளே ஒரு இலைய கிள்ற வேலைன்னு இங்கேருந்து அங்கே கூப்பிட்டு போய் அவனை பண்ணுற விஷயங்கள் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஆனைமலையில் என்ன சொல்லுதுன்னா, மலைமலசர்கள் வந்து மற்ற பழங்குடியினர் மாதிரி ஒரு இடத்துல செட்டில்மெண்ட்டாக இருக்க மாட்டாங்க. சீசனுக்கு ஏற்ற மாதிரி அவங்க ஒவ்வொரு இடத்துல இருப்பாங்க. அப்போது எங்கே கிடைக்கும், அப்போது தேன் எங்கே கிடைக்கும், அப்போது சாப்பாட்டுக்கு என்ன கிடைக்கும், கிழங்கு என்ன கிடைக்குமோ அங்கே ஒரு இடத்துல இருப்பாங்க. மழை காலத்தில் அங்கே ஃப்ளட் ஆகும் அப்படின்னு முன்னாடியே அவங்களுக்கு மழை எப்படி வரும்னு கண்டுபிடிக்க முடியறதால அவங்க இடத்த மாறுவாங்க. ஆனால் இந்த டேம் கட்டுறதுக்கு அப்புறமா அவங்களுடைய ரீலொகேஷன் வந்து எவ்வளவுக்கு வாழ்க்கையை பாதிக்குது அப்படிங்கிறது வந்து ஆனைமலை நாவல் ரொம்ப சூப்பராக சொல்லுச்சு. இந்த டேம் ரிலேட்டடாக நம்ம ஆல்ரெடி பேசியிருக்கோம். டேம்னு ஒரு எபிசோடே இருக்குது. ரொம்ப ஃபேசினேட்டிங்காக இருக்கும் இதோட ஹிஸ்ட்ரி படித்தா. ஃபேசினேட்டிங்னா அது என்டர்டெயின்மெண்ட் ஃபேசினேட்டிங் நான் சொல்லலை. வீரப்பன் கதையில் ஆரம்பித்து நீங்கள் வைரமுத்துவோட புக் ஒன்று இருக்கு இல்லையா, நான் வந்து இப்போது கள்ளிக்காட்டு இதிகாசம் இந்த வருஷம் படித்தேன். வைரமுத்துவோட புக்லேயுமே வந்து இந்த டேம் ரிலேட்டடாக போட்டிருக்கும். வீரப்பனோட கதையிலையுமே பார்த்தீங்கன்னா அவங்களுடைய குடும்பம் வந்து ஸ்டான்லி ரிசர்வாயர், மேட்டூர் டேம்களுடைய ரிசர்வாயர் கட்டுறதுக்காக ரீலொகேட் ஆன ஒன் ஆஃப் த கிராமம் தான் வீரப்பனுடைய கிராமம். இங்கேருந்து கர்நாடகாவோட அந்த சைடு போன ஒரு கிராமம். அந்த டேம் எபிசோடில் நைல் நதியில் இந்த மாதிரி நடந்த நிறைய விஷயங்கள் பற்றி பேசியிருக்கோம். நைல் ரிவரில் கட்டின ரிசர்வாயர்ஸ்லேருந்து மூவ் ஆனவங்க எப்படி. அந்த ஒரு டேம்னு நம்ம பேசினாலே அது ஒரு 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 முன்னேற்றத்துக்கான ஒரு செயல்பாடு தான். விவசாயத்துக்கு ஹெல்ப் பண்ண போகுது, நீரை தேக்கி வச்சு பாசனத்துக்கு அப்பப்போ பயன்படுத்துறது, மொத்த நீரையும் வேஸ்ட் பண்ணிடாமல் கடலுக்கு அனுப்பாமல் பண்ணுறது. ஆனால் அதுக்காக நிறைய வாழ்க்கையும் நிறைய உயிரையும் தியாகம் பண்ணுற மாதிரி இருக்குது அப்படிங்கிறது வந்து இப்போ டேமுன்னு நான் யோசித்தாலே, ரிசர்வாயரை பார்த்தாலே நமக்கு என்ன தெரியுதுன்னா, ஏதோ ஒரு குரூப் ஆஃப் பழங்குடியினர் வந்து நிலத்தையும் இடத்தையும் வாழ்க்கையும் இழந்து
நமக்காக அதை தியாகம் பண்ணியிருக்காங்கன்ற மாதிரி தான் தெரியுது. திரும்ப அது போய் அங்கே கனெக்ட் ஆச்சு. அப்போ நான் டேம் எபிசோட் ரெக்கார்ட் பண்ணும்போது இந்த விஷயம்லாம் படித்தப்போ என்ன தோணுச்சோ அதில் போய் கனெக்ட் ஆச்சு. பரமைக்குளம்னா நிறைய ரிசர்வாயர் இருந்த மாதிரி இருக்குது. மேலே இருக்குது, ஆழியார்லேயே கீழே ஒன்று இருக்குது, மேலே ஒன்று இருக்குது, பரம்பிக்குளமில் ஒன்று இருக்குது, இன்னும் 2-3 டேம் இருக்குது. அப்புறம் அந்த கன்னிமரா டீக்கு ஒன்று இருக்குது, அதை நான் நேரில் பார்த்தேன். அதை பற்றி இந்த புக்கில் இருந்தது. எப்படி பிள்ளை வரமுக்காக அந்த தேக்கு மரத்தை வந்து வேண்டது, ரொம்ப ஒரு நல்ல ஃபார்ம் ஆஃப் தேக்கு வந்து ஆனைமலையில் இருந்ததாலேயே நிறைய டீஃபாரஸ்டேஷனுக்குள்ளாக இருக்குது. இந்த புலிகள் காப்பகம், புலிகள் சரணாலயம்னால வர பிரச்சனை, அதில் நடக்கிற ஹியூமன் ரைட்ஸ் வயலேஷன்ஸு, புலிகள் சரணாலயமாக எதுக்கு ஆக்கிறோன்னா புலிகளெல்லாம் காப்பாற்றணும் அப்படின்னு மனுஷங்களை வெளியே அனுப்புறதெல்லாம் இப்போ பொதுவாக நமக்கு அந்த அறிவு வந்துருச்சு. அப்போ வந்து நிறைய சமூக ஆர்வலர்கள் வந்து இப்போ நமக்கே அந்த அறிவு அப்போ இருந்திருக்குமான்னு தெரியல. காட்டில் மனுஷங்களுக்கு என்ன வேலை? காட்டில் புலிகளை காப்பாற்றணும்னா அங்கே இருக்க மனுஷங்களை விரட்டி அடிச்சுட்டா காப்பாற்றிடலாமேன்றது தான் நம்ம அறிவாக இருந்திருக்கும். அது இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக அந்த அவேர்னஸ்லாம் வர ஆரம்பிச்சிருக்கு. அது ரொம்ப நல்லா இருந்தது. அவ்வளோதான். இப்போது வந்து காவல் கோட்டம் படிக்க ஆரம்பிச்சிருக்கேன். நிறைய முக்கியமான லீடர்ஸ் பற்றி இந்தியாவில் படிக்க மிஸ் பண்ணியிருக்கேன். எப்போவுமே லெஃப்டில் இருந்த லீடர்ஸை, நம்மளுடைய இந்த தேசிய விடுதலைக்கும் அதுக்கப்புறமும் இந்த நேஷனை பில்ட் பண்ண லீடர்ஸை பற்றி படிக்கிறதெல்லாம் எனக்கு தெரிஞ்சு அம்பேத்கரோட நின்றுச்சு. அதுக்கப்புறம் பெருசாக படிக்கல. யெச்சூரி பற்றி படிக்கிறதுக்கான வாய்ப்புகள் கிடைச்சது. ரொம்ப ரொம்ப பிரமிப்பாக இருந்தது சீதாராம் யெச்சூரி பற்றி படிக்கும்போது. சுத்தமாக எனக்கு அவர் இறக்குற வரைக்கும் அவரை பற்றி படிக்கிறதுக்கான வாய்ப்பே கிடைக்காம இருந்தது. அதை நினச்சி ரொம்ப ரிக்ரெட் பண்ணுறேன். ஒரு ஜேஎன்யூவில் வந்து ஸ்டூடெண்ட் ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியா எஸ்எஃப்ஐயில் லீடராக இருந்திருக்காரு. எமர்ஜென்சி பீரியடில் ஜேஎன்யூவில் அவ்வளோ பெரிய ப்ரொட்டஸ்ட் நடந்திருக்கு. அவர் லீட் பண்ண ப்ரொட்டஸ்ட்டு இந்திரா காந்தி எமர்ஜென்சி பீரியடில். இந்திரா காந்தி உள்ள ஒரு மீட்டிங் கண்டக்ட் பண்ணும்போது பயங்கரமான ஒரு ரிவோல்ட் நடந்திருக்கு. ஹவுஸ் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க ஹாஸ்டலில் வச்சு. 2 பேரை கிட்னாப்பும் பண்ணியிருக்காங்க. எமர்ஜென்சிலேருந்து வெளியே வந்ததுக்கப்புறம் இந்திரா காந்தி ரிசைன் பண்ணிட்டாங்க. ஆனால் ஜேஎன்யூட சான்சலராகவே இருந்திருக்காங்க. இவர் வந்து மேசிவாக ஸ்டூடெண்ட்ஸோட நடந்து இந்திரா காந்தி வீட்டுக்கு போயிட்டு அங்கே உள்ளே விட மாட்டேன்னு சொல்லி அங்கே நெகோஷியேட் பண்ணி உள்ளே போய் இந்திரா காந்தி முன்னாடி ஒரு ஸ்டேட்மெண்ட்டை ரீட் பண்ணுறாரு. யூ ஷுட் நெவர் கண்டினியூ ஆஸ் அ சான்சலர் ஃபார் ஜேஎன்யூன்னு. அந்த ஃபோட்டோஸ்லாம் இருக்குது. ரொம்ப பிரமிப்பாக இருந்தது. அண்ட் 2-3 இன்டர்வியூஸ் பார்த்தேன். ரொம்ப ரொம்ப பேஷண்ட்டாக, அது எப்படி அந்தளவுக்கு பொறுமை இல்லை அவங்களுக்கெல்லாம் வருதுன்னு தெரியல. ஸோ அதுக்கப்புறம் ஜோதி பாசு, இந்த மாதிரி லெஃப்டில் இருக்கிற லீடர்ஸ் பற்றி தெரிஞ்சுக்கணும் ஒரு ஆசை வந்தது. அதை நிறையா படித்தேன். வேறு என்ன, எப்போவுமே ஒரு டாபிக் எடுத்து அதை பற்றி படிச்சுட்டு வந்துடுவேன். ஆனால் அது ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமில் பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டியாக தெரியுது. நான் பாட்காஸ்ட்டாக ஆரம்பித்ததுக்கு காரணமே என்னால் வீடியோவில் ப்ரெசென்டபுளாக உட்காந்து பேக்ட்ராப்பெல்லாம் ரெடி பண்ணி லைட்டெல்லாம் போட்டு பேச முடியாதுங்கிறதுக்காக தான். இப்போ அந்த டாப்பிக்கு அப்படிங்கிற மேட்ரு வந்து ஏதாவது ஒன்று பேசணுன்னா நுனிப்புள்ள மேய்ஞ்சிட்டு வந்து அப்படியே சொல்லிடக்கூடாது, நிறைய படிக்காமல் தெரியாமல் பேசக்கூடாதுன்னு ஒரு பேர்டன் இருக்கு இல்லையா. ஆனால் டெய்லி நடக்கிற விஷயத்துலேயே நிறைய சொல்கிறதுக்கான கதைகள் நிறைய இருக்குது. அதெல்லாம் எப்படி சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல. எனக்கு விஜய் வரதராஜோடைய ஓக்கல் ஒலி ரொம்ப பிடிக்கும். ஓக்கல் ஒலி ரொம்ப பிடிக்கும். அவரோட மற்ற சேனல்ஸ், இப்போ இலக்கிய குரங்குகளாக இருக்கட்டும், மெட்டாவாக இருக்கட்டும், இதெல்லாம் பார்த்தீங்கன்னா டாபிக் ஓரியன்டாக தான் இருக்கணும். ஏன்னா அதெல்லாம் டெக்னிக்கல்ஸாக பேசுகிறது. பட் அவரோட ஓக்கல் ஒலி பார்த்தீங்கன்னா அவர் மனசில் தோன்றது அப்படியே பண்ணுவார். இப்போது யூடியூப்லேயே வீடியோவாக போட்டுட்ருக்காரு. ஐம் ஆல்வேஸ் அ பிக் ஃபேன் ஆஃப் விஜய். அதனால் விஜய் வரதராஜ், அதனால் அந்த மாதிரி எதாவது பண்ணலாமா அப்படின்னு எனக்கு தெரியல. கண்டிப்பாக எல்லாருக்குமே டெய்லி நடக்கிற விஷயத்துலேயே சொல்கிறதுக்கும் ஷேர் பண்ணுறதுக்கும் நிறைய கதைகள் இருக்கு இல்லையா. அந்த மாதிரி ஏதாவது பண்ணணும். விஜய் யார்கிட்ட ஒரு 4-5 பேர்கிட்ட ஃபீட்பேக் கேட்டால் தெரியும் அது ஒர்க் அவுட் ஆகுதா இல்லையான்னு. சூப்பர். நிறைய ட்ராவல் பண்ணியிருக்கேன், நிறைய ஃபோட்டோஸ் எடுக்க ஆரம்பிச்சிருக்கேன். அதெல்லாம் கொஞ்சம் இன்ஸ்டாகிராமில் ஷேர் பண்ண ஆரம்பிச்சிருக்கேன்.
கொஞ்சம் கேமரா கையில் வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் நடக்க ஆரம்பிச்சிருக்கேன். அதெல்லாம் என் தம்பிக்கிட்டேருந்து கற்றுக்கிட்டது. இப்போ காரில் போயோ பைக்கில் போயோ ஃபோட்டோ எடுக்க முடியல, நடக்க வேண்டியதாக இருக்குது. ஒரு ஊரை தெரிஞ்சுக்கணுன்னா நடக்கணும். மேபி ரோடை தெரிஞ்சுக்கிறதுக்கு வேணால் வண்டியில் போகலாம். பட் நடந்தால் ஊரையும் அந்த கல்ச்சரையுமே ரொம்ப நல்லா தெரிஞ்சுக்க முடியுது. நிறைய நடந்திருக்கேன் இந்த வருஷத்தில். கன்சிஸ்டண்ட்டாக எனக்கு தெரிஞ்சு ஒரு 200 250 நாளாவது காலையில் நடந்திருப்பேன்னு நினைக்கிறேன். ஒரு 2லேருந்து ஒரு 3.5 கிலோமீட்டர் அந்த மாதிரி. நிறைய ஹெல்த் இஷ்யூஸ் நிறைய வந்திருக்கு. நிறைய நாள் க்ளூலெஸ்ஸாக இருந்திருக்கேன். நிறைய நாள் பாசிட்டிவாக இருந்திருக்கேன். நிறைய நாள் கன்ஃபியூஸ்டாக இருந்திருக்கேன். ரொம்ப ஒரு மாதிரியான வருஷம்தான் இது. அடுத்த வருஷம் இதை பண்ணணும் அப்படின்னு எந்த ஒரு ஆசையும் இல்லாமல் ஒரு எதுவாக இருந்தாலும் இந்த வருஷம் பார்த்துக்கலான்ற ஒரு எக்ஸ்கியூஸோட தான் ஆரம்பிச்சிருக்கேன். சொன்ன மாதிரி 4வது தடவை ரெக்கார்ட் பண்ணுறேன். இதுவும் ஒழுங்காக வரலன்னா தூக்கி தான் போடணும். ஐ திங்க் இதையும் எக்ஸ்கியூஸில் விட்டுருவேன்னு நினைக்கிறேன். பார்த்துக்கலாம், அடுத்த வாரம் பார்த்துக்கலாம். வாரமே பண்ணணும்னு ஒன்றும் இல்லைல்ல அப்படின்னு விட்டுருவேன். பார்ப்போம், மீண்டும் சந்திப்போம். பாய்.